வெல்கம் பேக் டு அவர் சேனல் 5 மினிட்ஸ் பாட்னி. இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு அப்படியே கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நமக்கு 14 இருக்கும். அந்த 14ல் 10 வந்து புக் பேக்கு, 12மே வந்து புக் பேக் கேட்டுருவாங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மட்டும் இன்சைட்டில் எப்போவுமே கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா நல்லா பார்த்துக்கோங்க. 3 × 2 6. இதில் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழில் துணை வேண்டும் என்கிறார். விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார். வசனம் கவிதை வேறுபாடு தருக ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா வயலுக்குள் யானையினை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவையேனும் 2க்கு விடை தருக. முக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. சென்னையினை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும் சான்று தருக. அடுத்து 7 × 2 14. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சிக்கோ. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வகுப்பத உறுப்பிலக்கணம், ஈரசை சீர்கள் எத்தனை, அவை யாவை. அடுத்து 2 × 4 8. ஏங்கோளிர் நீர் ஞாலத்து இருளகண்டும் இருஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்துள்ளதாக தமிழ்நிதி கூறுகிறார். அதியமானின் ஈகை பண்பை சிறுநாற்று படை வழிநின்று விளக்குக. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 4 8. கலை முழுமை என்றால் என்ன விளக்குக. பேரிடர் மேலாண்மை வாரியம் விளக்குக. சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி குறித்து எழுதுக. மயிலை சினி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழ்களுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 4 12. அணி பொறுத்த வரைக்கும் ஏகாதேச உருவக அணி அல்லது தொல் ஓமை அணியினை சான்றுடன் விளக்குக. பாடல் திரையினை சான்றுடன் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்முவனார் தலைமகன் பாங்கனுக்கு உரைத்ததாக கூறுவன யாவர். அடுத்து பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. உளி பெரிதாயினும் தாம் பெரியார், கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கருத்து படத்தை புரிந்து கொண்டு 10 எழுதணும். சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. அதே மாதிரி செய் நின்றி அறிதலே அறம் என்பதை வாய்முறை வாழ்த்தின் துணை கொண்டு விளக்குக. எச்சிய கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்பதை நம் பாடப்பகுதி வழியின்றி நிறுவுக. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்தி என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலன் பசுமைதாசனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடலை கருத்தாக தொகுத்து எழுதுக. சங்ககால கல்வெட்டை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. அடுத்து பார்த்தோன்னா சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியவனை யாவை. நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜி கணேசனுக்கு பொருத்தமானது என்பதை நிறுவுக. அடுத்து பார்த்தோன்னா துன்பு உளது என தொடங்கும் கம்பராமாயண பாடலை அடிப்படையாமல் எழுதுக. செயல் என முடியும் குரல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் தமிழ் பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.